வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கல்ஸை வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கமருதீன் வந்து கூப்பிட்றாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அந்த ஷூபிக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை பேசுறதுக்காக. ஸோ விஜய் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. விக்ரம் விக்கல்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்றது இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விக்கல்ஸை கூப்பிட்டோன்னே அவர் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு கேம், இதை வந்து நம்ம கேமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் கேமை விட்டு வெளியே வந்து அந்த கேமை பற்றி பேசுகிறது, அந்த கேமில் நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பர் கேம் விளையாடுறாரு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அந்த இது வந்து அப்பயே அடங்கிடும். ஓகே, விஜய் பார்வதி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தரமாட்டேன்ற சுபி அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஒரு சண்டை நடக்கும், அது அப்பயே முடிஞ்சிடும். பட் பிக் பாஸ் ஒரு கேம் விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா கேமே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்னொருத்தருக்கு வந்து தரலாம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்ல தேவையில்லை, டைம் எடுத்துக்கோங்க. நாமினேஷன் வந்து செலக்ட் பண்ணுவாங்கள்ல அடுத்த வாரம், யார் யாரை நாமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அந்த கேப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் ஒன்று பண்ணுறாரு. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அதெல்லாம் புரியுது, பட் எனக்கு வந்து நாங்கள் ஒரு டீல் வச்சோம், அந்த டீலை வந்து ஓகே பண்ணாமல் இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க, என்ன முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அதை சொல்லிட்டு இருக்காங்க. உடஞ்ச பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ரூவ் பண்ணேன், அதுவும் வந்து நல்ல பாட்டில் வந்து ரம்யா கொண்டு வந்தேன், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணேன் யாருக்காக, ஷூபிக்காக, எனக்கு ஃபேவராக இருப்பான்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணவே இல்லை, என்னை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுறீங்க, ஈஸியாக முதுகில் குத்திடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்கல்ஸ் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் டீல் இஸ் அ டீல் இல்லையா, லஞ்சம், அதாவது லஞ்சம் வாங்குறது லஞ்சம் கொடுக்குறது ரெண்டுமே தப்பு தான். பட் அது வந்து நாங்கள் லஞ்சமாக பார்க்கல, ஒரு டீலாக வந்து தான் போட்டோம். பட் அதை வந்து அவள் மீறிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சரி வெயிட் பண்ணு, நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் சொல்லவே, பக்கத்தில் வாட்டர்மெலன் ஸ்டாரும் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாம் இவர்னால தான் வர்றது அப்படின்ற மாதிரி அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் வந்து தனியாகவே விளையாடிருக்கலாம், இவர் இல்லைனா வேறு யாராவது வந்திருக்கலாம், இவரை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல என்னால், ரொம்ப இவரையும் சமாளிச்சுட்டு அந்த கேமை முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப அழுறாங்க. உடனே வந்து சரி விக்கல்ஸ் வந்து அழாதீங்க, நான் வந்து பேசுகிறேன் சுபிக்கிட்ட, நான் பேசுகிறேன், 2 நாளில் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விக்கல்ஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா விக்கல்ஸ் வந்து வாட் எவர் சுபி எடுக்கிற முடிவு வந்து இஸ் ஹாப்பி வித் தட். பட் இங்கே விஜய் பார்வதி வந்து ஓகே இவங்களை கூப்பிட்டு பேசுகிறனால ஓகே நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்களை கன்சோல் பண்ணிட்டு நான் பேசுகிறேன் 2 நாள் டைம் கூட அப்படின்ற மாதிரி கேட்டு போகிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் சுபி கிட்ட போய் அவர் பேசுகிறாரு. அவங்க ஓன் ஆள்றான், நீ ஏனாக்கிட்ட வேணால் பேசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் வந்து போகல. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.